உயரணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா 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 யாவே அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரலோக பிதாவே, வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு பேசுவீராக, நீர் எங்களோடு இடைபடுவீராக. வார்த்தை எங்கள் நடுவில் இறங்கி வருவதாக. இளம் பயிரின் மேல் பெய்யும் தூறலை போல இறங்கி வரட்டும். என் மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். கடந்த வாரத்தில் வாசித்த அதே வசனத்தை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனம். 2 கொரிந்தியர் 13:11. கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள் என்று ஆண்டவர் வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசினார். கீழே வாசிக்கிறோம், அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணனாயிருக்கிற தேவன் உங்களோடு இருப்பார். சந்தோஷமாயிருங்கள், தேவன் உங்களோடு கூட இருப்பார். அதை தான் நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். நாம் வாசித்தோம் 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, மக்கதோனியா சபையார் மிகுந்த உபத்திரவத்திலும் கொடிய தரித்திரத்திலையும் பரிபூர்ண சந்தோஷமா இருந்தார்கள் என்று நாம் அங்கே வாசித்தோம். மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம், ஆனால் பரிபூர்ண சந்தோஷமா இருந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட மிகுந்த உபத்திரவங்களினூடே நீங்கள் போகும்போது, கொடிய கஷ்டப்படுகிற அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே நீங்கள் கடந்து போகும்போது, பொருளாதார பிரச்சனை, வியாதி, பணப்பிரச்சனை, சோதனைகள், வேதனைகள், இவைகளினூடாக போகும்போது நாம் பரிபூர்ண சந்தோஷமா இருக்க ஆவியானவருடைய ஒத்தாசையை நாம் நாட வேண்டும். காரணம் என்னவென்றால், சந்தோஷம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிறது என்று நாம் கடந்த வாரத்தில் வாசித்தோம். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் என்று பார்த்தோம். ஆவியானவராலே நாம் நிறைக்கப்படும் பொழுது, ஆவியானவராலே நாம் நிரம்பி ஜெபிக்கும் போது, ஆண்டவர் பற்பல பாஷைகளை பேச வைத்து அதன் மூலமாக நமக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை நம்முடைய உள்ளத்திலே அவர் கொடுப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம், ஆனால் பரிபூரணமாக கொடுத்தார்கள். மிகுந்த உபத்திரவம் அதே போல மிகுந்த உதாரத்துவமும் இருந்தது என்று கடந்த வாரத்திலே நான் உங்களோடு பேசினேன். மிகுந்த உபத்திரவத்திலையும் கொடுக்கிறதிலே மிகுந்த உதாரத்துவமாய் இருந்தார்கள். அப்படி உபத்திரவமே இல்லாம இருந்திருந்தானா அவங்க எவ்வளவாக ஆண்டவருக்கு கொடுத்திருப்பாங்க. மிகுந்த உபத்திரவத்திலையும் மிகுந்த உதாரத்துவமா கொடுத்தாங்க. தங்கள் திராணிக்கு தக்கதாக கொடுத்தாங்க, தங்கள் சக்திக்கு தக்கதாக கொடுத்தார்கள், தங்கள் சக்திக்கு மிஞ்சியும் அவங்க கொடுத்தாங்க. இது அவர்களுக்கு தேவன் கொடுத்த கிருபை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எடுத்து காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். கிருபை கொடுக்க வைக்கும்.
ஏன் அப்படின்னா, நான் ஒருவேளை நினைக்கிறேன், அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 35வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தைகளை ஒருவேளை இவர்கள் நினைவு கூர்ந்திருக்க கூடும் அல்லது கேட்டிருக்க கூடும். ஆகையினால் தான் தாங்கள் திராணிக்கு மிஞ்சி இவர்களால இவ்வளவு மிகுந்த உபத்திரவத்திலையும் கொடிய தரித்திரத்திலையும் கொடுக்க முடிந்தது. பரிபூர்ண சந்தோஷமா கொடுத்தாங்களா. வெளிநாடுகளில் எல்லாம் காணிக்கை எடுக்கும் பொழுது அவர்கள் கைத்தட்டி கொண்டே கொடுப்பாங்களாம். ஆண்டவருக்கு முதற் பலன்களை கொடுக்கும் போது இன்முகமாக சந்தோஷமா வந்து படைப்பாங்களாம். ஏன் அப்படின்னா, சம்பாதிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்தாரு, உழைப்பதற்கு ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்தாரு, ஞானத்தை கொடுத்தாரு, சௌக்கியத்தை கொடுத்தாரு, ஆரோக்கியத்தை கொடுத்தாரு, என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரு, என்னோடு இருந்தாரு, என் கையை பலப்படுத்தினாரு, நான் போய் வந்த இடங்களெல்லாம் கர்த்தர் காப்பாற்றினார் என்று சொல்லி அப்படி ஆடி பாடிக்கிட்டே வந்து கர்த்தருக்கு காணிக்கை படைப்பார்களாம். சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 20:35 நாம் வாசிக்கும் பொழுது, இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று இயேசு சொன்ன வார்த்தையை நினைக்க வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். அது தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுப்பதை அவர்கள் பெரிய பாக்கியம் என்று எண்ணினார்கள். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தையை நான் நினைவு கூர்ந்தேன். இயேசு சொன்ன வார்த்தை, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது பாக்கியம் அப்பா அப்படின்ற ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பவுல் நினைவு கூர்ந்தாராம். அதையும் கூட இந்த மெக்கதோனியா சபையார் வாங்குறதை பார்க்கணும் கொடுக்கிறது பாக்கியம்னு இயேசுவின் வார்த்தை சொல்லுது. இயேசு சொல்லியிருக்கிறார் என்று ஒருவேளை சொல்லியிருப்பார் போல. அதனாலதான் அவங்க மிகுந்த உபத்திரவத்திலையும் மிகுந்த உதாரத்துவமாக கொடுத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிகுந்த உதாரத்துவமாக கொடுத்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. கொடுப்பது கிருபை. ஆமென். கொடுக்க வைப்பது கிருபை. தேவன் அருளுகிற ஒரு விசேஷமான அதிசயமான கிருபை. தேவனுடைய பிள்ளையே, கிருபையிலெல்லாம் பெரிய கிருபை எதுன்னு சொன்னா கொடுக்கிறதாங்க கிருபை. கிருபையிலெல்லாம் பெரிய கிருபை. எவ்வளவோ கிருபை இருக்கு. அதெல்லாம் கிருபை செயல்ல இருக்கிறது. செயல்பட இது கொடுக்கிறது என்பது அது செயல்படுகிற ஒன்று. அதை செயல்படுத்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிரியை செய்கிறது, அது உந்தி தள்ளுகிறது, அது ஊக்குவிக்கிறது. இதுதான் கிருபையிலே பெரிய கிருபை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, இது எல்லாவற்றையும் செய்வதற்கு நான் அல்ல, என்னோடு இந்த கிருபையே அதை செய்தது என்று சொல்றாரு. நான் அல்ல, நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினால இருக்கிறேன். ஆனா இதெல்லாம் செய்ய வைத்தது தேவனுடைய கிருபை என்று அவர் சொன்னார். தேவனுடைய கிருபை. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:10 ஆகிலும் நான் எனக்கு எவ்வளவோ முள் இருக்கிறது. முள்ளின் நடுவில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். முள்ளின் நடுவில் தான் நான் பிழைத்துக் கொண்டிருக்கிறேன். முள்ளின் நடுவில் தான் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறேன். முள்ளின் நடுவில் தான் நான் புசித்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். முள்ளின் நடுவில் தான் நிருபங்களை எழுதி கொண்டிருக்கிறேன். முள்ளின் நடுவில் தான் சபைகளை நான் பராமரித்து விசாரித்து நடத்தி கொண்டு வருகிறேன். முள்ளின் நடுவில் தான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். முள்ளின் நடுவில் தான் தேவனை தரிசித்துக் கொண்டிருக்கிறேன். அது உனக்கு இருக்கும். ஏன்னா நீ மேன்மை பாராட்டாதபடிக்கு அது உனக்கு நானே கொடுத்த ஒண்ணு அப்படின்னு கர்த்தர் சொன்னதுனால உனக்கு அந்த முள் வரும்போதெல்லாம் என் கிருபை உனக்கு போதுன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி அதை அவன் பொருட்படுத்தவில்லை. சொல்றாரு 10வது வசனத்தில், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால இருக்கிறேன். ஒரு சைடு முள்ளு இருக்கு, உபத்திரம் இருக்கு, வேதனை இருக்கு, பசி இருக்கு, பட்டினி இருக்கு, நிர்வாணம் இருக்கு, நாசமோசம் இருக்கு, பஞ்சம் இருக்கு, பட்டயம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஆறுகளால் மோசம், ஜனங்களால மோசம், இப்படி பல மோசங்களை குறித்து அவர் சொல்றாரு.
இப்படி பல மோசங்களோட நான் கடந்து வந்தேன். ஆனாலும் நான் இருக்கிறது தேவ கிருபையில இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாகவில்லை. அநேகருக்கு தேவன் கிருபை கொடுத்திருந்தார். ஆனா அதெல்லாம் அநேகர் அந்த கிருபையை தொலைச்சிட்டாங்க. ஆண்டவர் நம்பி நம்பி கிருபையை கொடுத்திருந்தாரு. நம்பி நம்பி ஆண்டவர் வரங்களை கொடுத்தாரு. என்னுடைய நாம மகிமைக்காக ஆண்டவர் அது செயல்பட வேண்டும் என்று கொடுத்திருந்தாரு. ஆனா அந்த கிருபை அநேகரை எடுபட்டு போயிடுச்சு. ஏன் தெரியுங்களா? கசப்பு என்ற ஒன்று வேகமாய் ஆழமாக எங்கேயோ வேரூன்றுவதற்கு இடம் கொடுத்ததினால அந்த கிருபை அவர்களை விட்டு அற்று போய்விட்டது. எபிரேயர்கள் நீங்கள் வாசிக்கும் பொழுது அதை நாம் வாசிக்கிறோம். 12வது அதிகாரம், எபிரேயர் 12வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 15வது வசனம். எபிரேயர் 12:15 ஒருவனும் தேவனுடைய கிருபையை, நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன் என்றால் இன்னும் அவர் தேவ கிருபையிலே தான் இருக்கிறார். ஆனா அநேகருடைய வாழ்க்கையில கிருபை அற்றுப்போன நிலையில, சுயபலத்தில, சுய சாமர்த்தியத்தில, சுய திறமையில, சுய ஓட்டத்திலே தான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. பரிதாபமான ஒரு நிலை, பரிதாபமான ஒரு நிலை. ஆனால் பவுல் சொல்கிறார், நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் என்று. தேவ கிருபை ஏன் அற்று போகிறது? ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகக்கூடாத அநேக காரியங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று இழந்து போகக்கூடிய ஒரு அபாயம், கிருபையை இழந்து போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி, அப்படின்னா தேவன் கொடுத்த கிருபையை இழந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்ச நாள், ரொம்ப நாள் நல்ல ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன், நல்ல ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிட்டு இருந்தேன். இயேசு இயேசு என்பதுதான் என் தொழிலையும் என் வியாபாரத்திலும் என் எண்ணத்திலும் அவர் தான் என்ன அப்படியே ஆட்கொண்டிருந்தாரு. இப்போ அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் போயிடுச்சு. அப்படின்னா கிருபை உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். அடுத்து மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுத்து மாம்சத்துக்கு தீனி போட்டு அதை மேய விட்டு மாம்சமோ விரும்புதையெல்லாம் செய்து மாம்சத்திற்கே இடம் கொடுத்து கிருபை அற்று போய்விடுகிறது. மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது, ஆவியோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்று கர்த்தர் சொன்னார். மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. தேவனுடைய பிள்ளை இங்கே வாசிக்கிறோம், தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் எந்த ஒரு கசப்பான வேரும், அது எந்த கசப்பான வேரும், எந்த கசப்பும் ஒன்றும் இருக்கக்கூடாது. எந்த கசப்பும், யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்கி விடுகிறது. ஒரு கசப்பான வேர் முளைத்தெழும்புனா கலக்கம் உண்டாக்கி விடுறது. கலக்கம் நமக்குள்ளே ஒரு கலக்கம் வந்துடும். ஒரு கசப்பான வேர் முளைத்தெழும்பும் போதே அதை வெட்டி நாம் எரிந்து விட வேண்டும். ஏன் இந்த கசப்பு வருது? ஏன் அவங்க மேல எனக்கு ஒரு கசப்பு வருது? ஏன் அவங்க மேல எனக்கு இந்த இனம் புரியாத ஒரு கசப்பு ஏன் வருது? ஏன் கசந்து கொள்ளுங்க? உடனே இயேசுவின் நாமத்தினால் அதை மேற்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால் அதன் மேலே ஜெயம் கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாதொரு கசப்பான வேர் உங்களுக்குள்ளே முளைத்து எழும்பி உங்களுக்கே அது கலக்கம் உண்டாக்குறதினாலே, அது மூலமா அநேகர் தீட்டுப்படுகிறதினாலும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அப்போ இந்த வேர், கசப்பான வேர் எழும்பி தேவனுடைய பிள்ளை கிருபையை அற்று போக செய்து விடுகிறது. இப்போ பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர்ல 2 கொரிந்தியர், நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை. கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அவர் எனக்கு அருளின கிருபை என்கிட்ட இருக்கா? அவர் எனக்கு அருளின கிருபை என்கிட்ட இருக்கா? அவர் அருளின கிருபை என்கிட்ட இருக்கா? அவர் அருளின கிருபையை நான் விருதமாக மாத்திட்டேனா? அவர் அருளின கிருபை விருதமாக்காதபடிக்கு
அவன் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். எல்லா அப்போஸ்தலர்களிலும் அதிகமாய் நான் பிரயாசப்பட்டேன். இந்த சபையில வருகிற அத்தனை பேரை பார்க்கினோம் நான் ஆண்டவருக்காக அதிகமாக நான் பிரயாசப்பட்டேன். சொல்ல முடியுமா இன்னைக்கு நம்மனால? அவர் சொன்னார், அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. தேவ கிருபை எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் பிரயாசப்பட வைக்கும். மோசேயை பத்தி சொல்லும் போது முதல்ல அவன் தகுதி என்ன தெரியுங்களா? மோசே அவன் ஒரு பணிவிடைக்காரன். எலிசாவை குறித்த முதல் காரியம், எலிசா 14 அற்புதங்களை செய்தவன் எலியாவை பார்க்கிறோம். அவனுடைய முதல் தகுதி என்ன தெரியுமா? சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா அவன் எலியாவுக்கு கைகளுக்கு தண்ணீர் வார்த்தானா. இதெல்லாம் அந்த ஊழியத்துக்கு வாங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பல ஊழியங்களை, மற்ற ஊழியங்களை ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு. நம்ம ஊழியம் எங்கெங்க இருக்கு? எது ஊழியம் நினைச்சிட்டு இருக்கிறோம்? முதல்ல அவன் ஒரு பணிவிடைக்காரன். தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அவன் தேவனுக்கு பணிவிடைக்காரனாக இருந்தான். யோசுவா, மோசேக்கு பின்னாடி யோசுவா வர்றாரு. யோசுவாவை குறித்து என்ன வாசிக்கிறோம்? அவன் மோசேயின் ஊழியக்காரன். அதுக்கப்புறம் தான் கர்த்தருடைய ஊழியக்காரன் பைபிள்ல சொல்லி இருக்கிறது. முதல்ல அவன் மோசேக்கு ஊழியக்காரனா மாறணும். மோசேக்கு ஊழியக்காரனா மாறணும். அதுக்கப்புறம் தான் கர்த்தரின் ஊழியக்காரனாகிய யோசுவா என்று சொல்லி இருக்கிறது. 14 அற்புதங்களை செய்யணும் அப்படின்னா சாதாரணமாக செய்ய முடியும். அதுக்கு முன்னாடி அவனை பின்தொடர்ந்து போய்கொண்டே இருந்தான். வரங்களை பெற்றுக்கொண்டான். அதற்கு முன்பு 14 ஏர் மாடுகளை வைத்து தோட்டத்தில் உழுதவன் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பணக்காரனா, லட்சாதிபதியா, கோடீஸ்வரனா இருந்திருப்பான் எலிசா. திரும்பி அந்த வேலைக்கு போயிடக்கூடாது என்பதற்காக அதையெல்லாம் உடைச்சி சமைச்சு அதுக்கப்புறம் தன் பெற்றோரிடத்திலிருந்து அந்த பெர்மிஷன் வாங்கி கொண்டு ஊழியத்துக்கு வந்து எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தான். மோசே ஒரு பணிவிடைக்காரன். யோசுவா அவன் மோசேயின் ஊழியக்காரன் என்று அழைக்கப்பட்டு அடுத்து கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று அழைக்கப்பட்டான். எலிசா அவன் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன். இவைகள்லாம் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்தார்கள். மோசே சிலது செய்தார் என்றால் யோசுவா பெரிய பெரிய கோட்டைகளை தரைமட்டமாக மாற்றி தன்னுடைய ஜனங்களை ஜெயமாய் கானானுக்குள் கொண்டு போனான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மோசேயின் கையின் கீழே இருந்து அவன் வேலை செய்தான். யுத்தங்களை அவன் பழுக்குவித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் எல்லாரை பார்க்கணும் அதிகமான வேலைகளை செய்யணும்னு தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இவன் எல்லாரை பார்க்கணும் அதிகமாய் நான் பிரயாசப்பட்டேன் சொல்ல. இவள் எல்லாரை பார்க்கணும் அதிகமாக நான் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அப்படி பிரயாசப்பட முடியுமா? என்னாலே பிரயாசப்பட முடியுமா? நான் அல்ல, என்னுடனே உனக்கு இருக்கு. அது என்ன? அதுதான் தேவன் எனக்கு அருளின கிருபை. தேவன் எனக்கு அருளின கிருபை அப்படி என்னை அதிகமாக பிரயாசப்பட வைத்தது அந்த தேவ கிருபை. கிருபை மட்டும் நம்ம இழந்து போய்விடக் கூடாது. கிருபை என்னை விட்டு போயிடக்கூடாது. கிருபை என்னை விட்டு போயிடக்கூடாது. ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கிருபை அற்று போனா இக்கோபோத், தேவனுடைய மகிமை இழந்த மனிதன், தேவனுடைய மகிமையை இழந்த மனுஷி, தேவனுடைய மகிமையை இழந்த ஒரு நிலை, பயங்கரமான ஒரு நிலையாக மாறி போய்விடும். தேவனுடைய மகிமை எப்போது நமக்குள்ள இருக்கணும்னா கிருபை 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 கிருபையை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். மிகுந்த உபத்திரவம், ஆனா மிகுந்த உதாரத்துவம்.
கொடுத்தாங்க. இயேசு சொன்ன வார்த்தையை பவுல் மூலமாக அவர்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும். வாங்குறதை பார்க்கணும், கொடுக்கிறதை பாக்கியம் என்று இயேசு சொன்ன வார்த்தை அவர்கள் நினைவு கூர்ந்ததினாலே மிகுந்த உபத்திரவத்திலும் கொடிய தரித்திரத்திலும் அவர்கள் பரிபூர்ண சந்தோஷமாக கொடுத்தார்கள். சந்தோஷமாக கொடுத்தார்கள், பரிபூர்ண சந்தோஷமாக கொடுத்தார்கள் என்று வாசித்தோம். போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மிகுந்த உபத்திரவம். ஏன் ஆண்டவர் உபத்திரவத்தை கொடுக்கிறாரு? எபிரேயர் 2:10. உபத்திரவம் பாவமா அல்லது சாபமா? கிடையவே கிடையாது. ரொம்ப உபத்திரவப்பட்டா ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டாருன்னு அர்த்தமா? ரொம்ப அவர் வறுமையில அல்லது ஏழ்மை நிலையில இருந்தா அவர் ஆண்டவரோடு சரியான ஒரு உறவு இல்லை என்று அர்த்தமா? இல்ல. இவைகள் எல்லாம் வரும்போது தேவன் அவர்களை ஒரு காரியத்திற்கு என்று ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அந்த ஜனங்களின் ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே, இயேசுவையே ஆண்டவர் உபத்திரவத்தினாலதான் என்ன பண்ணாராம்? பூரணப்படுத்த, முழுமைப்படுத்தினாராம். உபத்திரவங்களினாலே ஆண்டவர் அவரை பூரணப்படுத்தினார். எதுக்காக? அநேகம் ஜனங்களை மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக. அப்பதான் உபத்திரவத்தில் இருக்கிறவர்களை தேடி போக முடியும். உபத்திரவ இருக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். ஐயோ இப்படி நான் உபத்திரப்பட்டேன், இந்த உபத்திரம் அவங்க பட்டா எப்படி இருக்கும், இந்த வேதனை அவங்க பட்டா எப்படி இருக்கும், இவங்க இந்த பிரச்சனை அவங்க சந்திச்சா எப்படி இருக்கும். அநேக உபத்திரப்படுறவர்களுக்கு எப்படி இவர் ஆறுதலா மாறினாரு? இவரை தேவன் உபத்திரவத்துக்குள் கொண்டு போனதுனாலதான். அதனாலதான் பைபிள்ல வேதத்துல வாசிக்கிறோம், உபத்திரவத்தின் குகையிலே கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்கிறார். உபத்திரவத்தின் குகையிலே தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவத்தினாலே ஆண்டவராகிய தேவன் பூரணப்படுத்தினார். சரி, பூரணப்படுத்தின பின்பு என்ன ஆச்சு? அப்ப பூரணம் ஆகிற வரைக்கும் உபத்திரவம் வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபத்திரவப்படுத்துறாரு. அப்பதான் நம்ம பூரணமாக முடியும், ஜபம் பண்ண முடியும், கிட்டி நெருங்கி சேர முடியும், உபவாசிக்க முடியும், தேவனை நோக்கி அபயம் விட முடியும், ஸ்தோத்திரம் பண்ண முடியும், பணிந்து கொள்ள முடியும், தொழுது கொள்ள முடியும், முழங்கால் படிட முடியும், கர்த்தாவே சொல்ல முடியும், ஸ்தோத்திரம் சொல்ல முடியும். ஆமென். தேவனை மறக்காம இருக்க முடியும். ஆத்துமாக்களுக்காக பயன்பட முடியும். வரங்கள் பயன்படும், கனிகள் பயன்படும். உபத்திரவம் வேலையெல்லாம் கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா. பூரணப்படுத்தின பின்பு என்ன பண்ணாரா? எபிரேயர் 5:9. எபிரேயர் 5வது அதிகாரம் 9வது வசனம். ஓ பிரைஸ் தி லார்ட். தாம் பூரணரான பின்பு. அங்க ஒரு புள்ளி ஸ்டாப்பை கர்த்தர் வெச்சிட்டார். அவருக்கு பூரணப்படுத்தினார். தாம் பூரணரான பின்பு, இயேசு முழுமையான பின்பு, பூரணரான பின்பு, ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கிற அந்த பூரணம் அவருக்குள் வந்த பின்பு, தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பு அடைவதற்கு காரணராகி, பூரணரான பின்பு அநேக ரட்சிப்பு அடைவதற்கு தேவன் அவரை கருவியாக மாற்றினார். இப்ப சொல்லுங்க, உபத்திரவம் வேணுமா வேணாமா? உபத்திரம் வந்த பிறகு, பூரணரான பின்பு அநேக ரட்சிப்பு அடைவதற்கு தேவன் நம்மை கருவியாக பயன்படுத்துவாரு. அல்லேலூயா. பூரணரான பின்பு அநேகரை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்கு கர்த்தர் உங்களை, என்னை கருவியாக தேவன் பயன்படுத்துவார். அதான் அவங்க சொன்னாங்க 2 கொரிந்தியர் 1:14, 2 கொரிந்தியர் 1:4 இப்படி எல்லாம் அனுபவத்துக்குள் போனதுனாலதான் அவங்க என்ன சொன்னார்கள்? 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 4வது வசனம், தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே. ஏன்னா எல்லா உபத்திரவத்தின் வழியே நாம போயிட்டோம். நாங்க போயிட்டோம். சரீரத்திலே, ஆவியிலே, ஆத்துமாவிலே, வெளியே, உள்ள எல்லா உபத்திரவங்கள் வழியாக நாங்க போயிட்டோம். மேல கீழே சுற்றும் புறம் எங்க உபத்திரம் போனதுனாலே, எந்த உபத்திரவத்தினாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு, ஓ
இப்பதான் அந்த தகுதி அவங்களுக்கு வந்துருச்சு. எந்த உபத்திரவத்தினாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் போய் அவங்களுக்கு ஆறுதல் செய்யும்படிக்கு திறன் உள்ளவர்களாகுவதற்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதலாய் இருக்கிறார். நானும் இந்த உபத்திரத்தின் வழியா தான் போனேன். என் சரீரத்தில் நானும் இந்த பாடல்கள் வழியா தான் போனேன். இப்படிதான் இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கும்போது நான் என்னென்னலாம் செஞ்சேன், ஆண்டவரோடு எப்படியெல்லாம் இடப்பட்டேன், ஆண்டவர் என்னோடு எப்படியெல்லாம் இடப்பட்டாரு. இது ரொம்ப ஈஸி. இது ஆண்டவர் உங்களை மாற்றிடுவாரு. சகல விதமான ஆறுதலின் பாத்திரங்களாக கர்த்தர் உங்களை வைப்பாரு. சகல விதமான ஆறுதலின் பாத்திரங்களாக கர்த்தர் உங்களை வணைவதற்கு தேவன் உங்களுக்கு உபத்திரவங்களை அனுமதிப்பார். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிகுந்த உபத்திரவத்திலையும் கொடிய தரித்திரத்திலையும் பரிபூர்ண சந்தோஷமா இருந்தாங்க. கூடவே தங்கள் திராணிக்கு மிஞ்சி தங்கள் திராணிக்கு தக்கதாக கொடுத்து மகிமையாக ஜொலித்தார்கள். கிருபை உழைக்க வைத்தது, அதிகமாக செய்ய வைத்தது. அந்த கிருபையை பற்றிக்கொள்ள ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. நீங்க ரொம்ப கஷ்டப்படலாம். ரொம்ப கஷ்டப்படும் போது ரொம்ப கர்த்தருக்காக செய்யுங்க, ஊழிய செய்யுங்க, கொடுங்க. என்னன்னா நீங்க செய்ய முடியுமோ ரொம்ப வேதனை இல்லை, அதன் நடுவிலையும் செய்யுங்க. அதை தான் ஆண்டவர் கனமா என்றாரு. நல்லா இருக்கும்போது ஜெபம் பண்ணிடலாம், நல்லா இருக்கும்போது ஊழியம் செஞ்சிடலாம், நல்லா இருக்கும்போது வேலை செஞ்சிடலாம். ஆனால் கஷ்டப்படும் போது எந்திரிச்சு ஜெபம் பண்றது தான் தேவன் அதிக கனமா எண்ணுவாரு. ரொம்ப வேதனைப்படும் போது ஜெபிக்கிறீங்களா, அந்த தேவன் உயர்வா எண்ணுவாரு. எப்போ ஜெபம் பண்ண மாட்டோம்? சின்ன தலைவலி வந்தா ஏன் இன்னைக்கு ஜெபம் பண்ண முடியாது, வயிறு பெரட்டினா இன்னைக்கு ஜெபம் பண்ண முடியாது, தூக்க கெட்டா ஜெபம் பண்ண முடியாது, நீ கொஞ்சம் சரீரத்துல வியாதி வந்துருச்சா ஜெபம் பண்ண முடியாது, சுகவீனம் வந்துருச்சா ஜெபம் பண்ண முடியாது. அந்த நேரத்துல நீங்க ஜெபம் பண்ணுங்க. அசூர பலத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. அசூர பலத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. அப்பதான் நீங்க ஜெபம் பண்ணணும்னு தேவனை எதிர்பார்க்கிறாரு. எப்போ ஜெபம் பண்ணணும்? கஷ்டப்படுற நேரத்துல தான் ஜெபம் பண்ணணும். நல்லா இருக்கும்போது என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா சுகவீனமா இருக்கும்போது நம்ம பண்ற ஒவ்வொன்றுக்கும் தேவன் நமக்கு பலன் கொடுப்பாரு. சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். அப்ப பாத்தீங்கன்னா அதே வசனத்தை 2 Corinthians 8:1 வாசிக்கும் போது மிகுந்த உபத்திரவத்திலையும் அடுத்து எப்படி இருந்தாங்க? கொடிய என்ன தரித்திரம்? கொடிய. யாருக்காவது வஸ்திரம் இல்லாம இருக்கிறோமா? யாராவது 1-2 வஸ்திரம் இல்லாம வஸ்திரத்தோட இருக்கிறோமா? யாராவது சமைக்கவே அரிசி இல்லாம இருக்கிறோமா? யாருக்காவது கொஞ்சமாவது எதையா ஒரு தண்ணி பாத்திரம் இல்லாம இருக்கிறோமா? தரித்திரம் தலைவிரிச்சி ஆட நிலைக்கு இல்லாம இருக்கிறோமா? இல்ல. கர்த்தர் யாரையும் அப்படி வைக்கல. ஆனா அவங்க எப்படி இருந்தாங்களா? கொடிய தரித்திரம். அப்படின்னா சாபமா? இல்ல. அதுல கொடுத்தாங்களே அதுதான் ஆசீர்வாதம். அதுலயே தரித்திரத்துல இருக்கிறது தான் தரித்திரம், தரித்திரத்துல கொடுக்கிறது ஆசீர்வாதம். ஏழ்மையில இருக்கிறது அது ஒரு ஆண்டவருக்கு அது ஒரு நிலையில்லாத தன்மை. ஏழையிலையும் கொடுக்கிறது, ஏழையிலையும் ஆண்டவருக்காக நிற்பது, ஏழ்மையிலையும் ஆண்டவருக்காக செய்வது ஆசீர்வாதம். நம்ம என்ன சொல்றோம்? நான் கஷ்டப்படுறேன். எந்த காலத்துக்கும் கஷ்டம் மாறாதுமா, எந்த காலத்துக்கும் உபத்திரவம் மாறாது. இருக்கிற வரைக்கும் இருக்கும். ஆனா அதன் நடுவில் கர்த்தரோடு நீங்க ஒன்றிச்சு போயிட்டீங்க அப்படின்னா உங்களை போல ஒரு பாக்கியவான்கள் யாருமே கிடையாது. வேதா மர்கியவில் அதுதானே சொல்றீங்க. உங்களை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? பாக்கியவதி என்பார்கள். பாக்கியவதி, பாக்கியவான். இவ்வளவு தரித்திரத்திலையும் இவ்வளவு கொடிய உபத்திரவத்திலையும் இவங்க ஆண்டவருக்காக செஞ்சாங்க. அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் பேராசீர்வாதம், அதுதான் தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபை, அதுதான் புகழ்ச்சி. ஆண்டவர் புகழ்றாரு. எத்தனையோ சபைகளை ஸ்தாபித்த பவுல் மெகதோனிய சபையாருக்கு கொடுத்த கிருபையை கொரிந்திய சபையாருக்கு சொல்லி பாருங்க, அவர்கள் கொடுத்த கிருபையை பாருங்க சொல்லி புகழ்றாரு. அந்த புகழ்ச்சி நமக்கு வரணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கொடிய தரித்திரம் இருந்தாங்க. தரித்திரம் என்றுக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பு ஏழ்மைன்னு சொல்லியிருக்கு. இன்னொரு மொழிபெயர்ப்பு தரித்திரத்துக்கு வறுமைன்னு சொல்லியிருக்கு. கொடிய ஏழ்மையிலும்
குடும்ப வறுமையில் எப்படி இருந்தாங்க? சந்தோஷமா, பரிபூரண சந்தோஷமா. இந்த நிலையில கர்த்தர் வச்சிருக்கிறாரா? அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் பண்ணதானே சொல்லியிருக்கிறீங்க. இந்த ஏழ்மைக்காக ஸ்தோத்திரம், இந்த தரித்திரத்திற்காக ஸ்தோத்திரம், இந்த வறுமைக்காக ஸ்தோத்திரம், இந்த உபத்திரவத்திற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரமே அவங்க செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அதனாலதான் சந்தோஷம், 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 சந்தோஷமா இருந்தாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சந்தோஷமா இருந்தார்கள். கொடிய தரித்திரம். லூக்கா 6:20 வாசிக்கும் பொழுது, லூக்கா 6வது அதிகாரம் 20வது வசனம், லூக்கா 6:20, லூக்கா 6:20. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, ஆண்டவர் சொல்றாரு, தரித்திரராகிய நீங்கள். யாரை பார்த்து சொன்னாரா? யாரை பார்த்து? சீஷர்களை பார்த்து சொன்னாரு. பின்னாடி சொல்றேன் ஏன் சீஷர்களை பார்த்து சொன்னாருன்னு. சீஷர்களை பார்த்து சொன்னாரு. அப்ப சீஷர்கள்லாம் தரித்திரமா இருந்திருக்கிறாங்க. ஏன் தெரியுங்களா? நீங்க தான் அநேக ஐஸ்வர்யவன்களாக மாத்த போறீங்க. நீங்க அநேக ஐஸ்வர்ய வள்ளல்களை உருவாக்க போறீங்க. நீங்க கால் மிதிக்கிற வீடு ஆசீர்வதிக்கப்பட போகுது. நீங்க போகிற பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட போகுது. நீங்கள் தொடுகிற காரியம் ஆசீர்வதிக்கப்பட போகுது. நீங்க சொல்ற வார்த்தை ஆசீர்வதிக்கப்பட போகுது. அதனால ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, தரித்திரராகிய நீங்கள். ஏன்பா என்னோடு இருந்து இவ்வளவு தரித்திரமா இருக்கிறீங்களே சொன்னாரா? சொல்லல. மாறா ஜனங்களை பார்த்து சொன்னாரா? சொல்லல. சீஷர்களை பார்த்து சொல்றாரு. மறுபடியும் வாசிக்கலாம். சீஷர்களை நோக்கி, தரித்திரர்களாகிய நீங்கள். ஏன்னா எல்லாமே இருந்துச்சு, விட்டு பண்ணிட்டாங்க. யாருன்னு தரித்திரரு? இயேசுவுக்காக இவர்கள் தங்களை தரித்திரர்கள் ஆக்கி கொண்டார்கள். இயேசுவுக்காக தங்களை இழந்தார்கள். இயேசுவுக்காக படகை இழந்தார்கள். இயேசுவுக்காக தங்கள் பெற்றோர்களை இழந்தார்கள். இயேசுவுக்காக வலையை இழந்தார்கள். இயேசுவுக்காக மீன் பிடிக்கிற தொழிலை இழந்தார்கள். இயேசுவுக்காக இந்த உலகத்தை இழந்தார்கள். ஏன் பின்னாடி வாங்கினார்? அப்படி எல்லாத்தையும் விட்டு பின்னாடி வந்துட்டாங்க. இயேசுவுக்காக தினந்தோறும் கல்லாவில பணத்தை ஆயிரமா பார்த்துட்டு இருந்த மத்தேயு, வரி வசிக்கிறவன், அதை விட்டுட்டு வெளியே வந்துட்டாரு. எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. இயேசுவின் நிமித்தம் இவர்கள் தரித்திரர் ஆக்கப்பட்டார்கள். நான் இயேசுவுக்காக இதையெல்லாம் இழந்திருக்கிறேன், இயேசுவுக்காக நான் தரித்திரராக்கப்பட்டேன்னு இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க சொல்ல முடியும்? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே நான் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்றவங்க சாட்சி தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. இயேசுவுக்காக நான் எனக்கு இறந்த எல்லாத்தையும் நான் இழந்து நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷனா நான் மாறி இருக்கிறாங்க. இதுல தான் எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏன் எவ்வளவு மாத்தி சொல்லுது பாருங்க. தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். ஓ, தேவனுடைய ராஜ்யமே உங்களுடையது. ஓ, இயேசுவின் போதனைக்கும் மற்றவருடைய போதனைக்கு இருக்கிற வித்தியாசமே இதுதான். தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவ ராஜ்யமே உங்களுடையதுதான். ஏன்னா நீங்க எல்லாத்தையும் இழந்திருக்கிறீங்க. ஒருவன் இயேசுவுக்காக தன்னை இழந்தான், பரலோகத்தை அவன் பெறுவான் என்று சொல்லியிருக்கிறது. ஒருவன் தன்னை இழக்கிறானோ அவன் பரலோகத்தை பெறுவான் என்று ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார். தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. வேற என்ன வேணும்? இப்ப இருக்கிறோம், நாளைக்கு யார் இருப்பான்னு சொல்ல முடியாது. இறந்தா பரலோகத்தில் அவருடைய பொன்முகத்தை போய் தரிசித்து அவரோடு இருக்கிறது பெரிய பாக்கியம் இல்லை. இறந்து ஐஸ்வர்யமான போல அந்த நரகத்தில் போய் கொடிய வேதனைப்படுறது நல்லதான். ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடப்பட்ட லாசருவை போல அவன் தேற்றப்படுகிறான், இவனோ கொடிய வேதனைப்படுகிறான். எந்த இடத்துக்கு நம்ம போக விருப்பமாய் இருக்கிறோம்? தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள்பா, பரலோக ராஜ்யமே, தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையதா இருக்கிறது. உங்களுடையது. எவ்வளவு அழகா ஆண்டவர் உங்களுடையது என்று. பாக்கியவான்கள், blessed people, நீங்க பாக்கியவான்கள் என்று சொன்னாரு. தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது என்று சொன்னாரு. 2 கொரிந்தியர் 6:10 வாசிக்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 10வது வசனம், 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 10வது வசனம். இப்ப அப்போஸ்தலர் சொல்றார், துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும், துக்கப்படுறவர்கள் எண்ணப்பட்டாலும் நாங்க எப்படி இருக்கிறோம்? எப்பவுமே சந்தோஷப்படுறவர்களாக இருக்கிறோம். தரித்திரர் எண்ணப்பட்டாலும்
எங்களை கொண்டு அநேகரை தேவன் ஐஸ்வர்யவான்களாக மாற்றிக் கொண்டு வருகிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமோர் அல்லேலூயா சொல்லுங்க. நாங்கள் தரித்திரர்கள் தான், ஆனா அநேகர் எங்கள் மூலமாக பரலோக ராஜ்யத்தின் பாக்கியவான்களாக மாறிக்கொண்டு வருகிறார்கள். பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். எங்களுடைய வார்த்தையை கொண்டு தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் என் ஊழியக்காரருடைய வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதியுடைய ஆலோசனைகளை நிறைவேற்றி எருசலேமை நோக்கி நீ கட்டப்படுவாய் என்றும் நீ எருசலேமை நோக்கி நீ உயிர்ப்பிக்கப்படுவாய் என்று சொன்னாது அப்படியே என்ன செய்யுமா? ஊழியக்காரர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார், அது அப்படியே நிறைவேறிடும். ஆனா ஊழியக்காரர் தரித்திரர் தான் இருப்பாரு, ஆனா அவர் சொல்ற வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் அப்படியே பலிக்கும். அதனாலதான் எண்ணாகம 6ஆம் அதிகாரத்துல சுவாசிக்க வேணாம் இப்படி எல்லாம் சொன்னாரு. இதெல்லாம் நீங்க சொல்லிட்டு வாங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, அவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி அவருடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர், இப்படி எல்லாம் சொல்லி ஆசீர்வதிக்கும் போது நான் அவர்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அப்போ தரித்திரர் என்னப்பட்டாலும் அநேகரை நாங்கள் என்ன செய்யறோம்? ஐஸ்வர்யவான்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். உலக பிரகாரமான ஐஸ்வர்யவான்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய விதத்திலே ஐஸ்வர்யவான்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக ஆக்குகிறவர்களாகவோ நாங்கள் எங்களை விளங்க பண்ணுகிறோம். நாங்கள் எங்களை விளங்க பண்ணுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமா இருங்கள், தேவன் உங்களோடு இருப்பார். இந்த உபத்திரவத்திலையும் கொடிய தரித்திரத்திலையும் சந்தோஷமா இருந்தாங்க. கர்த்தர் நம்மையும் சந்தோஷமாய் வைப்பாராக. அடுத்து வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3-4 வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3-4. யாக்கோபு 1 அதிகாரம் 3-4. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியையை. 4வது, பலவிதமான சோதனைகளில் நீங்கள் அகப்பட்டு விசுவாச பரீட்சையை எதிர்கொள்ளும் போது, நல்ல கவனிங்க, பலவிதமான சோதனைகளிலே நீங்கள் அகப்பட்டு விசுவாச பரீட்சை உங்களுக்கு வந்துடும். விசுவாச பரீட்சையை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கும் போது சந்தோஷமா இருங்க. பலவிதமான சோதனைகளில் அகப்பட்டு விசுவாச பரீட்சையை நீங்கள் எதிர்கொள்ளும் போது, ஒரு விசுவாச பரீட்சையை யோபுவை போல, யோசேப்பை போல, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல, பவுலை போல ஒரு விசுவாச பரீட்சையை நீங்கள் எதிர்கொள்ளும் போது சந்தோஷமா இருங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பலவிதமான சோதனைகளில் அகப்பட்டு விசுவாச பரீட்சையை நீங்கள் எதிர்கொள்ளும் போது சந்தோஷமா இருங்க. எப்படி சந்தோஷமா இருக்கும்? பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் உங்களுக்கு வரும். ஆமென், அல்லேலூயா. பலவிதமான சோதனை என்ன செய்யும்? நம்மை புடமிடும். சோதனை என்ன செய்யும்? நம்மை உருக்கும். நம்மை உட்கார்ந்து ஆண்டவர் புடமிடுவாராம். எப்படி உட்கார்ந்து? மரியாதை உட்கார்ந்து நம்மளை என்ன செய்வாரா? கொல்லனை போல உட்கார்ந்து ஊதி நெருப்புல வச்சு சுத்தி வச்சு எடுத்து சுத்தியில வச்சு அடிச்சு கூர்மையாக்குவாராம். அப்பதான் பயன்பட முடியும் உளி. மழுங்கின உளியை கொண்டு வந்து பாறையை உடைக்க முடியாது. கூர்மையான உளியா மாத்தணும்னா நெருப்புல கத்தர் கொண்டு போய் நம்மளை வைப்பாரு. அங்க வச்சு காய்ச்சி இந்த கொல்லை அடிக்கும் போது அதுல இருந்து சிதறிகள் மாதிரி வெளியே வரும். கழிவுகள் எல்லாம் நீங்கும். சோதனை என்ன செய்யும்? சோதனை நம்மை புடமிட்டு களிம்பை நீக்கி நம்ம மிளிரச் செய்யும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நம்மை மிளிரச் செய்யும். தீட்டப்பட்ட வைரம் போல கர்த்தர் நம்மை அதை மாற்றுவது சோதனை. ஆமென், அல்லேலூயா. சோதனை நம்மை புடமிட்டு களிம்பை நீக்கி நம்மை மிளிரச் செய்து நம்மை பளிச்சிடச் செய்யும் சோதனை. அதனாலதான் பலவிதமான சோதனையில அகப்படும் போது
சந்தோஷமா இருங்க. கர்த்தர் ஏதோ கூர்மையாக்க பார்க்கிறார் என்று அர்த்தம். கர்த்தர் ஏதோ கழுவியெல்லாம் வெளியே நீக்கிறார் என்று அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை உருக்க காய்ச்சாருன்னா அது ஏதோ பயன்படுத்துவதற்கு ஊதுறாருன்னு அர்த்தம். அதை நம்மை பழிச்சிட செய்வதற்கு, விழிரச் செய்வதற்கு தேவன் சோதனைகளை அனுமதிக்கிறாரு. ஸ்தோத்திரம். அடுத்து பலவிதமான சோதனைகள் அகப்பட்டு விசுவாச பரீட்சையை நீங்கள் எதிர்கொள்ளும் போது என்ன சோதனை? இரண்டாவது பரீட்சை. முதல்ல சோதனை, இரண்டாவது பரீட்சை. எதுக்காக? தோல்வி அடைய வைக்கிறதுக்காக ஆசிரியர்கள் பரீட்சை வைக்கிறாங்க கவர்மெண்ட்ல. இவன் எந்த அளவுக்கு தேறி இருக்கிறான், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இவனை அடுத்த படிப்புக்கு அனுப்பலாமா வேண்டாமா என்பதற்காக, அளவுகோலுக்காக தான் பரீட்சை வைக்கிறாங்க. பரீட்சை எதிர்வதற்காக, வெற்றி பெற செய்து முன்னேற செய்வதற்காக. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. பரீட்சை எதற்காக? வெற்றி பெற செய்து முன்னேற செய்வதற்காக. தோல்வியுற செய்து அதே வகுப்பிலே உட்கார வைப்பதற்காக யாரும் பரீட்சை வைப்பதில்லை. எந்த அளவுக்கு இவர் தேறி இருக்கிறார், எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறாரு, அடுத்த கிளாஸ்ல போய் அதை புரிந்து கொள்வதற்கு ஏதுவான திறன் இவருக்கு உண்டாயிருக்கா, கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல கற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதற்காக பரீட்சையை தேவன் அனுமதிக்கிறார். பரீட்சையை தேவன் அனுமதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த அளவிற்கு தேறி இருக்கிறோம் என்பதை காட்டும் அளவுகோல் தான் பரீட்சை. எந்த அளவிற்கு ஒருவன் தேறி இருக்கிறான் என்பதை காட்டும் அளவுகோல் தான் பரீட்சை. அந்த பரீட்சையை ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறாரு. சும்மா விட்டுட்டே இருக்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் அப்படி பண்றாருன்னா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தர் பரீட்சிக்கிறாரு. பரீட்சையே ஆண்டவர் பொறுமை உண்டாக்குறது அந்த பரீட்சை கொடுக்கிறாரு. சோதனை எதுக்காக கொடுக்கிறாரு? நீ சோதிக்கப்பட்டு இப்படி சோதனையிலேயே வீழ்ந்து கிடக்கிறதுக்காக சோதனை கொடுக்கிறாரு. யாக்கோபு 1:12. யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன். அது எப்படி சகிக்கணும்? சோதனை வந்த உடனே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சோதிச்சாரு. என்ன? உன் மகனை கொண்டு போய் பலியிடுனாரு. இது என்ன பெரிய பாடா இருக்க? 25 வருஷமா பார்த்து பெத்த மகனை கொண்டு போய் பலியிட சொல்றாரு. எவ்வளவு சோதிக்கப்பட்டிருப்பாரு. ஆனா சோதனை என்ன பண்ணி சோதிச்சாரு. வாசிங்க. ஆனால் அந்த சோதனையை ஆண்டவருக்காக சந்தோஷமா சகிச்சாரு. நீங்கள் புத்தி உள்ளவர்களாய் இருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே. அந்த சோதனையை ஒரு சந்தோஷமா சகிச்சாரு. உங்களுக்கு தானே பலியிட சொல்றீங்க, நீங்க தான் கொடுத்தீங்க, உங்களுக்கே கொடுக்க போறேன். இதுல எனக்கு என்ன? உங்களுக்கே கொடுக்க போறேன். சோதனையை சகிக்கிற மனுஷன், சந்தோஷமாய் சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ரொம்ப முக்கியம். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு புடமிட்டாரு யோசேப்பை, தானியேலை, மோசேயை, இவங்களெல்லாம் ஆண்டவர் உருக்குனாரு, போட்டு புடமிட்டு எடுத்தாரு. சோதனைக்குள்ள தூக்கி எடுத்து உள்ள தள்ளி மேல எடுத்தாரு. ஏன் தெரியுங்களா? உத்தமன் என்று விளங்க பண்ணுவதற்காக தான் சோதனை தேவன் அனுமதிக்கிறார். இவன் கொடுக்கிற இந்த சோதனையில உத்தமன் என்று இவன் விளங்க பண்றானா இல்லையா என்பதற்காக தான் தேவன் சோதனையை தேவன் அனுமதிக்கிறார். சோதனையை தேவன் ஏன் அனுமதிக்கிறார்? நாம் அதிலே உத்தமன் என்று அதிலே நாம் விளங்க செய்யணும். அதை தேவன் எதிர்பார்க்கிறாரு. சோதனை ஆண்டவர் அனுமதித்த பிறகு அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இந்த சோதனை யோபுக்கு எவ்வளவு சோதனை வந்துச்சு, ஆனால் அவன் உத்தமன் என்று விளங்குவதற்கு ஆண்டவர் அவனை புடமிட்டாரு. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுக்கு பின்னாடிதான் ஜீவ கிரீடம், வாடாத கிரீடம், நித்திய கிரீடம், எல்லா கிரீடமும் எதுக்கு பின்னாடினா ஜெயிக்கிறவனுக்கு தான் கிரீடம். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு, அப்பதான் அன்பு கூறுவாராம். என் மகன் தான், என் பிள்ளை தான், என் ஊழியக்காரன் தான். ஏன் உனக்கு வச்ச பரீட்சையில நீ தேறிட்ட, உனக்கு வச்ச சோதனையில நீ ஜெயிச்சிட்ட. இனி அவன் மேல அன்பு கூர்ந்து வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை நல்லா கவனிச்சீங்க. ஜீவ கிரீடம், பொன்னான கிரீடம், அழகான கிரீடம்,
ஜொலிக்கிற கிரீடம். இந்த தலை மேல தூதர்கள் சூட்டுறாங்க அப்படின்னா நம்ம எப்படி இருந்தா அது மேல அமரும். அது முதல்ல நம்ம யோசிக்கணும். நீங்க உத்தமன் என்று, உத்தமி என்று நீங்கள் உங்களுக்கு வருகிற சோதனையில நின்னு பிடிச்சி, இதுல நான் உத்தமன் என்று காண்பிக்க போறேன், இதுல தேவனை பிரியப்படுத்தி அவருடைய இருதயத்தை நான் மகிழ்விக்க போகிறேன், இந்த சோதனை காலால எட்டி உதைக்க போறேன், அவைகளை மிதிச்சு நசுக்க போறேன். ஏ சோதனையே, ஏ சோதனையே, உன்னை என் தேவனை பாட்டு நீ பெரிய 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 சோதனையா? ஏ இயேசுவே, நீ கொண்டு வந்த 3 சோதனையை முறியடிச்சு அவர் தேவகுமார் என்று நிரூபிக்கப்பட்டாரு. நீ என்ன சோதனை அப்படி நீங்க எண்ணி அந்த சோதனையை சகிச்சு அதை ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச ஜீவ கிரீடம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆமென். அல்லேலூயா. Thank you God. ஆமென். அல்பரகன மரலர சந்தர மண்டலரபா. சோதனை பொறுமையை உண்டாக்கும். சோதனை பொறுமையை உண்டாக்கும். அதை பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து சந்தோஷமா எண்ணுங்க. சோதனை வரும்போது அப்பதான் நீங்க பொறுமையை கையாளணும். ஒரு தடவை எல்லாம் 1000 தடவை யோசிக்கணும். உங்களுக்கு சோதனை வரும்போது, கர்த்தர் உங்களை சோதிக்கும் போது, எசேக்கியாவை ஆண்டவர் சோதிப்பதற்கு கைவிட்டார் என்று சொல்லி இருக்கிறது. சோதனை வரும்போது அது உங்களுக்கு பொறுமையை கையாளுவதற்கு பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை சந்தோஷமா எண்ணுங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு பல்பு உருவாக்கி அதில அந்த லைட்டை கொண்டு வருவதற்கு 1000 தடவை சோதிச்சாராம். 1000 தடவை அந்த பல்பை லைட்டை கொண்டு வருவதற்கு, அந்த பல்பை உருவாக்கி கொண்டு வருவதற்கு, ஒரு லைட் எரிய வைக்கிறதுக்கு 1000 தடவை சோதிச்சாரு. 1001வது தடவை தான் அந்த பல்பு எரிஞ்சிச்சுன்னு அவருடைய சரித்திரத்தில் வாசிக்க முடிகிறது. அப்ப 1000 தடவை அவர் சோதிச்சு அதுல வெற்றி பெற்றாரு. சோதனையில வெற்றி பெற்றாரு. அந்த சோதனை அவருக்கு பொறுமை கொடுத்துச்சு. சோதனை தான் நமக்கு பொறுமையை கொண்டு வரும். பரீட்சை, தேவனுடைய பிள்ளையே, யாராவது பரீட்சையை சர்வசாதாரணமா எழுதிட்டு வந்துடுறாங்களா? இல்ல. ஐயோ, இந்த 1 மார்க் போயிரும், 2 மார்க் கொஸ்டின் விட்டா போயிரும், இந்த 5 மார்க் கொஸ்டின் விட்டா போயிரும், இந்த 10 மார்க் கொஸ்டின் விட்டா போயிரும். பார்த்து பார்த்து எழுதுறோம், நேரம் எடுத்து எழுதுறோம், உன்னிப்பா எழுதுறோம், கவனிச்சு எழுதுறோம். அதுக்காக அநேக தியாகம் பண்றோம். பரீட்சையிலே தேர்ணும்னா பொறுமை மிக மிக அவசியமா இருக்கிறது. எல்லா கையை உயர்த்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, சோதனையும் பரீட்சையும் எங்களுக்கு பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து இந்த அதை நாங்கள் சந்தோஷமா இருப்போம். பத்தாது, இந்த ஸ்தோத்திரம் பத்தாது, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைகளை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் பலவிதமான சோதனைகளை எதிர்கொள்ளும் அகப்பட்டு விசுவாச பரீட்சையை எதிர்கொள்ளும் போது அது உங்களுக்கு பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து மிகுந்த சந்தோஷமாயதை எண்ணுங்க. Riba
ஜீவ கிரீடம் சூட்டும் நேரம் என்ன பேரின்பம். ஜீவ கிரீடம் சூட்டும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சந்தோஷமாயிருங்க. தேவன் உங்களோடு இருப்பார். தேவன் உங்களோடு இருப்பார். உங்களை விட்டு அவர் விலக மாட்டார். உங்களை கைவிடவே மாட்டார். இம்மானுவேல் உங்களோடு இருப்பார். உங்களை அவள் அவ்வளவாக நேசிக்கிறார். அவ்வளவாக உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறார். இவ்வளவு அன்பாய் கொண்ட ஒரு தேவன் இந்த உலகத்தில் இருக்க அவர் அவ்வளவு நம்மை நேசிக்கிறார். அவ்வளவு நம்ம மேல அன்பாய் இருக்கிறார். அந்த அன்பின் ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஒரு பாதத்தில் மண்டியிட்டு சாஸ்தாங்கமாய் ஒரு பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீங்க போதும் இயேசப்பா, நீங்க எங்களுக்கு போதும். இந்த உலகம் ஒரு டிராவல் ஆண்டவரே, ஒரு பிரயாணம் தான். இந்த பிரயாணத்துல நீங்க கூட வந்துருங்க. எங்க பிரயாணத்துல நீங்க இருந்துருங்க. அது எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அது எங்களுக்கு போதும் ஐயா. அது எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அது எங்களுக்கு போதும். அது எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஐயா, நன்றி ஆண்டவரே. நீ கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அடியாரை மரித்து வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பித்ததற்காக ஸ்தோத்திரம். சோர்ந்து போக நம்முடைய பிள்ளைகளை ஊன்ற கட்டினதற்காக ஸ்தோத்திரம். பல்வேறு நோவுகள், வியாதிகள், வேதனைகள், பொருளாதார பிரச்சனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாடுகள், ஆண்டவர் எதிர்காலத்தை குறித்த பயங்கள், அடுத்து என்ன செய்வோம் என்கிற நிலையில எத்தனையோ பேர் வந்திருக்க கூடும் ஐயா. அவைகள் எல்லாம் இருந்தாலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் நம்முடைய பிள்ளைகள் பாடி கீர்த்தனம் பண்ணும் போது ஜெயமாய் ஏறி வர பண்ணுவே. ஒவ்வொருவரையும் ஜெயமாய் ஏறி வர பண்ணுவே. செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீர். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இப்பொழுது யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கலையோ அவங்களாம் பின்னாடி சேர்ல போய் உட்காருங்க. முன்னாடி இருக்க போற ஞானஸ்தானம் எடுக்காத தம்பிமானுங்க, ஞானஸ்தானம் எடுக்காத புதுசாக வராமல் போகிற பின்னாடி சேர்ல இருங்க. ஒரு சிலர் தடமாற்றமாயிரும். பின்னாடி சேர்ல போய் வெளியே யாரும் போயிடக்கூடாது. இன்னும் ஆறாவது நமக்கு முடியல, அது வெளியே யாரும் போயிடக்கூடாது. பின்னாடி சேர்ல போய் உட்காருங்க. தனி ரோவில் பின்னாடி சேர்ல உட்காருங்க. ஞானஸ்தானம் எடுத்தவங்க மட்டும் முன்னாடி.